ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ஆஸ் யூஷுவல் குளித்த உடனே நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, கிளம்பிட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப வெயில் வந்துடும் சொல்லிட்டு காலையில் டக்குன்னு நான் இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாப்பாலாம் அம்மா வீட்டுக்கு அமிச்சாச்சு. அவங்க ரெடி ஆகிட்ட பிறகு நான் ரெடி ஆகிட்டு இப்போ நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைனாக பாருங்கள். ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ரெடி ஆகிட்டேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வேலை நான் அப்படியே வ்ளாக் எடுத்துகிட்டே போகிறேன். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நானே எதிர்பார்க்கல நீ நான் இல்லைன்னு எனக்கே தெரியாது. பாப்பாலாம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அவங்களுக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க போயிட்டு அவங்கள அமுச்சிட்டு நாங்கள் கிளம்புறோம். நானும் இவரும் கிளம்புறோம். போயிட்டு போகிற வழியில் என்னென்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், என்ன வர சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கும் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நாங்கள் ஆட்டோவில் தான் கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு சூப்பராக இருந்துச்சு. வியூவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இவரும் நானும் கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜில்லுன்னு காற்று அடிச்சிட்டே இருந்துச்சு. நான் அப்பப்போ கிளிப்பிங் மாதிரி எடுத்தேன். ஏன்னா வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வந்துடுச்சு, உச்சி வெயில் வந்துடுச்சு. தண்ணி கூட குடிக்கல நாங்கள். ஏன்னா நான் ஆட்டோவில் போகிறோம், வர சொல்ல பைக்கில் வந்துடுவோம். அதனால தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வெயிலில் ரொம்பவே பிடிக்கும். அதனால் வீடியோ எடுத்துட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஈவினிங் பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டாயிட்டேன். என் ஃபேஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்ல வெயில் நேரத்தில் ரிட்டன் வந்தோமா, அதனால் எங்களால் வீடியோ போகிற வழியில் நான் எங்கே போனேன் டீட்டெயிலாக வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலாக அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் ஊருக்கு தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குது, வண்டி ஒன்று எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் பஸ்ஸில் போனோம். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் கழிச்சு நான் பஸ்ஸில் போயிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆட்டோவில் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த கிளிப்பிங் நான் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பஸ்ஸில் போனோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா வண்டி மாமியார் ஊரில் இருக்குது. அதை போய் நாங்கள் எடுத்துகிட்டு வரணும் எங்கள் வண்டி. அதுக்காக கிளம்புனோம். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம். பஸ்ஸு வர மாதிரி தெரியல, வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரொம்பவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் அங்கேருந்து ஊருக்கு வரைக்கும் ஆட்டோவில் தான் போனோம். 1/2 ஹவர்லேயே கூட்டின்னு போயிட்டாங்க. நல்லா ஜாலியாக ஃபுல்லாக அந்த வயல்வெளியெலாம் பார்த்துக்கிட்டு காற்று நல்லா அடிச்சிச்சு. அந்த கிளிப்பிங் ஒரு சிலது நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலே வீட்டுக்கு போனோடனே ரொம்ப டயர்டாயிடுச்சு. அங்கே போயிட்டு பேசிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் பேசி சொல்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஜஸ்ட்டு 1 ஹவர் தான். இவர் வேறு ஏதோ ஆஃபீஸ்க்கு ஜெராக்ஸில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவரும் போயிட்டு அதெல்லாம் அடிச்சுட்டு அது வாங்கிக்கின்னு வெயிலில் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். ஆனால் அப்படி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி ஸ்பீடாக வந்துட்டோம். பாப்பாலாம் அம்மா வீட்டில் இருந்தாங்க. அப்புறம் அவங்கள கூட அவங்க வந்துட்டாங்க, ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு. வந்தவருக்கு ரியா ரிஷிகாலாம் டிவி பார்த்துருந்தாங்க. நான் வர சொல்ல ரித்வின் பார்த்திங்கன்னா அம்மா கூடவே தூங்கிட்டான். அப்புறமா அவனை தூக்கிட்டு பெட்ரூமில் போட்டுட்டு அப்புறம் பாப்பாக்கெலாம் சாப்பாடு எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துருந்தாங்க. சிக்கன் வறுவல் மாதிரி பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் கொடுத்து அமிச்சாங்க. வேணான்னு சொன்னாலும் கேட்கல. ஏன்னா நான் சாப்பிடலை. அதனால் பாப்பாக்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் சரி கொடுத்தாங்க, வேணான்னு சொல்ல முடியாது, கோச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கின்னு வந்துட்டேன். வாங்கின்னு எல்லாருமே வீட்டில் தம்பியை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அவன் வந்த பிறகு அவனை தனியாக ஊட்டி விட்டேன். மதியம் இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக நல்லா தழும்ப ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா சிக்கனே இப்போது ஒன் டே விட்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா சிக்கனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஹீட் ஓவர் ஆகிட்டு இருக்கா. அதனால் நல்லா காலையில் ஏர் வாஷ் பண்ணதுனால மதியம் நல்லா ஆயிலை வச்சுட்டேன். பாப்பாவுக்கு எல்லாருக்குமே ஆயில் வச்சுருக்கேன். நல்லா எப்படி சொல்கிறதுனா அப்படியே அமுக்கி விட்டுட்டேன், ஹீட் கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்ட்டு விட்டாங்க. ஏன்னா நாளைக்கும் என்னுடைய சிஸ்டர் வராங்க. நாளைக்கு விலாக் எப்போ வரான்னு தெரியல, காலையில் வராளா இல்லை ஈவினிங் வராங்களான்னு தெரியல. வந்த பிறகு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். நாளைக்கும் ஆல்மோஸ்ட் சிக்கன் தான் இருக்கணும். ஏன்னா திருவிழா வருதுல்ல, திருவிழா வந்தோடனே பார்த்தீங்கன்னா மட்டன் தான் இருக்கும். மோஸ்ட்லி இங்கே ஆடு நிறைய வெட்டுவாங்க. ஆடு வெட்டுறதுனால ஆக்சுவலாக எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயுமே அன்றைக்கி மட்டன் தான் இருக்கும். அதனால் மறுபடியும் நாளைக்கு மட்டனு அதெல்லாம் எடுக்க முடியாது சொல்லிட்டு தான் இன்னும் ஒரு 2 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நாளைக்கு சிக்கன் தான் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்குமே இவர் கூட்டிகிட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருக்குது. எனக்கு 2 சாரீ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் சாரீக்கு ஒரு ஆசையே இல்லை. ஏன் சொல்கிற பார்த்தீங்கன்னா என்னுடைய கல்யாண நாளுக்கு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்
இப்போ ஒரு 10,000 5,000 ஒரு பட்ஜெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எடுத்துக்கோணுமா அது சாரீ மேரேஜ் டே அன்னைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் டே வந்துச்சுனாவே நான் என்ன பண்ணுவேன்னா, எதுக்கு நீ ஒரே சாரியாக போட்டு நான் பட்டு அவர் 20,000 தான் கூட எடுத்துக்கணும் தான் சொல்லுவார். நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இவ்வளோ தான் எடுத்து தரணும், இது 10வது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட்டே நான் வந்து அவரை கூட்டின்னு போனேன். ஆனால் எனக்கு அங்கே போனோடனே மனசில் வரலங்க. நீங்கள் நம்புங்க, எப்போவுமே நான் வந்து காஞ்சிபுரத்தில் பாபிஷா அந்த மாதிரி 2 3 பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து தான் எடுப்பேன். அந்த மாதிரி வந்து போன உடனே எனக்கு ஒரு எதில் ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக ஒரு 2000க்குள்ளே 2 சாரீ எடுத்துட்டேன். அது வந்து எடுத்து கிட்டத்தட்ட 1 இயரே ஆக போகுது. இன்னும் 4 மந்த் போயிடுச்சு, மறுபடியும் மேரேஜ் டே வெட்டிங் டே வரும். அதனால் இப்போ தச்சுனா இப்போ நாளைக்கு எடுத்துன்னு போகலான்னு இருக்கேன். ஃபங்க்ஷன்லாம் வந்தால் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்காக நாளைக்கு கொஞ்சம் டெய்லரிங் கடைக்கிட்ட போய் ஒரு கூப்பிட்டே இருந்தால் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டாரு. சரி அந்த சாரீலாம் எடுத்துகிட்டு கூட 2 சாரீ நார்மல் சாரீ இருக்குது, அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு டெய்லர் அக்காண்ட கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து பேண்டெல்லாம் ஸ்கூல் ரீஓப்பன் திறக்க போகிறாங்களா, அதனால் அவங்களுக்கு கிளிப்பு பேண்டு இதெல்லாம் வாங்கிக்கணும்ல ரியாக்கலாம் அப்படின்ட்டு. ரியாக்கு வந்து இந்த சிங்கிள் பேங்கிள் எல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்புறம் வந்து ப்ரௌன் ஷீட் ஒரு ரோல் வாங்கணும். ஆல்மோஸ்ட் நாளைக்கு மண்டே உட்காந்து நான் அவங்களுக்கு ப்ரௌன் ஷீட் போட்டு கொடுத்துருவோம். எல்லாமே முடிச்சிட்டாங்க. அப்படியே லஞ்ச் பேக்லாம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த லஞ்ச் பேக் நல்லா தான் இருக்குது. இன்னும் எனக்கே மனசாட்சி இல்லையா, 2 வருஷம் நல்லா சூப்பராக உழைச்சிச்சு. இதுக்கப்புறமும் அதே கொடுத்து அனுப்பிச்சா குழந்தைங்க பாவம். ஆனால் நல்லா அதே மாதிரி குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். லஞ்ச் பேக் வாங்கணும். ரிஷிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஷூ வாங்கணும், பிளாக் ஷூ வாங்கணும். 2 பேருக்கும் அவளை ஒரு நாள் மண்டே தான் கூட்டின்னு போக சொல்லலான்னு இருக்கேன். அவளை கூட்டின்னு போய் அதை வாங்கிட்டோம்னா அந்த ஒர்க்கும் முடிஞ்சிடும். அப்புறம் யூனிஃபார்ம்லாம் எடுத்து மண்டே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிஸி டே சொல்லலாம். ஏன்னா வந்து டியூஸ்டே வெட்னஸ்டேலாம் திருவிழா மண்டேலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். இந்த அந்த 2 நாள் தான் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அந்த டைமில் வந்து ஸ்கூல் எல்லாமே எடுக்க முடியாது. ஏன்னா 4th அன்னைக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லியிருக்காங்க, மெசேஜ் வந்துருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரூமில் வந்து ஏன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிவி பார்த்துட்ருக்காங்க பாப்பாலாம். இங்கே வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு பேசினா தான் நான் பேசுறது உங்களுக்கு கிளியராக புரியும். அதனால தான் நான் யூடியூப்புக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மைக்கோ எதுவுமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணல. ஏன்னா வந்து நான் அடிக்கடி வீடியோ போட மாட்டேறேன். அதனால் வந்து நம்மளா வீடியோ போட்டு நம்ம ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்டாக வாங்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கேன். இந்த இயர் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன யூடியூபர்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். லேடிஸாக இருக்கிறவங்க, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு பண்ணணும்னு இருக்கும். அதை கண்டிப்பாக யூடியூப்ன்றது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். நான் காலையிலேருந்து எங்கே போனால் அந்த கிளிப்பிங்லாம் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.